ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நீதிமொழிகள் 24:10. அது ஒரு தற்காலிகமாக அமைக்கப்பட்ட இராணுவ மருத்துவமனை. யுத்த காலத்தில் காயப்பட்ட இராணுவ வீரர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இங்கு மரண தருவாயில் இருந்த இராணுவ வீரன் ஒருவரது அருகில் சிற்றாலய போதகர் ஜெபித்து கொண்டிருந்தார். கண் விழித்த வீரன் போதகரிடம் தனக்கு ஒரு உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டான். போதகரும் மிகுந்த ஆர்வத்துடன் கட்டாயம் செய்கிறேன் என்றார். மெதுவாக தனது பேண்ட் பையிலிருந்து ஒரு சிறு விலாச புத்தகத்தை எடுத்து அதில் ஒரு விலாசத்தை சுட்டிக்காட்டி, இது என் ஞாயிறு பள்ளி ஆசிரியருடையது. இவருக்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுத வேண்டும். அதில் ஞாயிறு பள்ளியில் நீங்கள் கற்றுக் கொடுத்த வேத வசனத்தின்படி நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ்ந்து மரணத்தை சந்திக்கிறேன். என்னை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவிடம் வழிநடத்திய உங்கள் பணிக்காக நன்றி கூறுகிறேன் என்ற செய்தியை அவர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்றான். போதகரும் உடனே கடிதம் எழுதினார். ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியரிடமிருந்து தாமதியாமல் பதிலும் வந்தது. அவரது கடிதத்தில், மகனே, போன மாதம் என் ஞாயிறு பள்ளி ஆசிரியர் பணியை விட்டுவிட்டேன். ஏனெனில் நான் கற்பித்து கொடுத்ததில் எந்த பலனும் இல்லை என்பதாக உணர்ந்தேன். ஆனால் உன்னுடைய கடிதம் என்னை உயிர்ப்பித்தது. என்னுடைய பொறுமையின்மைக்காகவும் விசுவாச குறைவிற்காகவும் தேவனிடம் மன்னிப்பு கேட்டேன். மீண்டும் இவ்வூழியத்தை செய்ய திட்டமிட்டுள்ளேன். எனது சோர்வை நீக்கி உற்சாகமூட்டிய உனது கடிதத்துக்கு நன்றி என்று எழுதியிருந்தார். ஆனால் இக்கடிதத்தை படிக்க இராணுவ வீரன் உயிருடன் இல்லை. இதை வாசித்த போதகரின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. தேவனுடைய கிரியை எத்தனை மகத்துவமானது! ஆசிரியரை கொண்டு நல்ல கிறிஸ்துவர்களை உருவாக்கினார். அந்த ஆசிரியர் சோர்ந்த நேரத்தில் பழைய மாணவர்களை கொண்டு உயிர்ப்பிக்கிறார். எலியா தீர்க்கதரிசி தன் ஊழியத்தில் சோர்ந்து போன போது தேவன் எத்தனை கரிசனையாய் அவரை உயிர்ப்பிக்கிறார். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் இல்லை என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். 1 ராஜாக்கள் 19:4-5. இது போன்ற சூழ்நிலைகளில் நாமும் கூட அடிக்கடி கடந்து சென்றிருக்கிறோம் அல்லவா? ஊழியத்தில் வருகிற பாடுகளை கண்டு, போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என நம் உள்ளம் மனதும் சொல்வதுண்டு. நாம் ஊழிய பாதையில் படும் சில பாடுகள் நம்மை அத்தனையாய் நினைக்கவும், போதும் இந்த ஊழியம், போதும் இந்த வாழ்க்கை என்று சொல்லவும் வைத்தாலும், நம்மை அழைத்த கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும்போது உங்களை அந்த இடத்தில் ஊழியக்காரனாக வைத்திருப்பது தேவனுடைய கிருபையும் சித்தமும் அல்லவா? ஆனால் நம் சோர்வுகளை கண்டு தேவன் நம்மை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. நாம் செய்த ஊழியத்தில் இருந்து மற்றொருவரை ஏற்படுத்தி சிறப்பாக செய்ய வைப்பது அவருக்கு லேசான காரியம் என்றாலும், தேவன் இந்த ஊழியத்தை செய்ய உங்களையே எதிர்பார்க்கிறார். அதனால் எந்த விதத்திலாகிலும் உங்களை உயிர்ப்பிக்கவே விரும்புகிறார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள்.
உங்களுடைய தாளந்துகளை கர்த்தருக்கென்று இன்னும் வைராக்கியமாக உபயோகப்படுத்துங்கள். இன்னும் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் உழையுங்கள். சோர்வுகளை கண்டு மனம் தளர்ந்து போகாதிருங்கள். தேவன் உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் மூலம் மகிமைப்படுவார். தேவன் உங்களுக்கு சிலவற்றை தாமதமாக தந்தாலும் நன்மையானதை தருவார். சோர்ந்து போகாதீர்கள். தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கின்றவன் பிசாசு. சதா காலமும் யாரையாவது அழித்து விடலாமா என்று காரணம் தேடி சுற்றித் திரிகின்றான். 1 பேதுரு 5:8. பிசாசை போல சில மனிதர்களும் இருக்கின்றார்கள். குறிப்பாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்பதும் அவளுடைய உயர்வை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பதும் அவளுடைய யோசனை. இப்படிதான் பரிசுத்த வேதத்தில் ஒரு கூட்ட சகோதரர் இருந்தார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்கள். முடிவில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதையும் தேவன் எப்படி செய்தார் என்பதையும் கிரியை செய்தார் என்பதையும் பார்ப்போம். யாக்கோபின் குமாரன் யோசேப்பை குறித்து நமக்கு நன்றாகவே தெரியும். பரிசுத்த வேதத்தில் வாசித்திருக்கிறோம், பிரசங்கத்தில் கேட்டிருக்கிறோம். இவனை குறித்து சர்வ வல்ல தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அதை சொப்பன மூலமாக அவனுக்கு வெளிப்படுத்தினார். சகோதரர்கள் மத்தியில் உயர்த்தப்படுவான் என்பதும் அவர்களை ஆளுகை செய்வான் என்பதும் அந்த பெரிய திட்டம். இதை கேட்டு அவனுடைய சகோதரர்கள் பொறாமை கொண்டார்கள், அவனை பச்சமாய் பகைத்தார்கள். சமயம் கிடைத்ததும் அவனை கொன்று இந்த குழிக்குள் அவனை தள்ளிவிடுவோம், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்று சொல்லி அவனை குழியில் போட்டார்கள். ஆதியாகமம் 37:20. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை உள்ளது. அவனுடைய சொப்பனங்கள் எப்படி நடக்கும் என்பதுதான் அது. தேவன் யோசேப்பை உயர்த்துவார் என்று தரிசனம் கொடுத்திருந்தார். அது எப்படி முடியும், அதை தடுத்து விடலாம் என்று அவனுடைய சகோதரர்கள் நினைத்தார்கள். இன்றைய ஆவிக்குரிய உலகத்திலும் இப்படிப்பட்ட கள்ள சகோதரர்கள் இருப்பார்கள். அவனுடைய தரிசனங்கள் எப்படி நிறைவேறும் என்று சொல்லி ஆவிக்குரிய சகோதரர்களை அழிக்க நினைப்பார்கள். அவர்களுடைய உயர்வுக்கு தடையாக இருப்பார்கள். ஆசீர்வாதத்தை தடுப்பார்கள். இல்லாத வார்த்தைகளை பொய்யாக சொல்லி தூஷிப்பார்கள். கடைசியில் நடந்தது என்ன? யோசேப்பு 13 வருஷம் கஷ்டப்பட்டான். தன் சகோதரர்கள் நிமித்தம் எகிப்திலே அடிமையாக இருந்தான். நாட்கள் வந்தது. அவன் கண்ட சொப்பனத்தின்படியே உயர்த்தப்பட்டான். எகிப்துக்கு அதிகாரியாக மாறினான். பஞ்சத்தில் கிடந்த தன் தகப்பனுடைய குடும்பத்தையும் தனக்கு விரோதமாக எழும்பின சகோதரர்களையும் அவர்களின் குடும்பத்தையும் அவர்களின் பிள்ளைகளையும் போஷித்தான். 1 வருடம் 2 வருடம் அல்ல, கிட்டத்தட்ட 70 வருடம் போஷித்தான். யாரை அழிக்கலாம் என்று நினைத்தார்களோ அவனை கொண்டே தேவன் அவர்களை போஷித்தார். ஊழியத்தின் பாதையில் அபிஷேகம் பண்ணப்பட்ட உன்னையும் என்னையும் அழிக்க வேண்டும் என்று நிறைய சகோதரர்கள் பகல் கனவு கண்டு கொண்டிருப்பார்கள். பொறாமைப்படுவார்கள். இல்லாத பொல்லாத வார்த்தைகளை தூஷணம் பண்ணுவார்கள், வேதனைப்படுத்துவார்கள், கண்ணீர் விட வைப்பார்கள், கலங்க வைப்பார்கள். தேவனுடைய பிள்ளையை கவலைப்பட்டு சோர்ந்து போகாதே. அவர்களுக்கு முன்பாக யோசேப்பை உயர்த்தியது போல தேவன் உன்னை உயர்த்தி அபிஷேகம் செய்து அவர்களை போஷிக்க உன்னை உயர்வான இடத்தில் வைப்பார். 1 நாள் 2 நாள் அல்ல, பல வருடங்கள் நீ அவர்களை போஷிப்பாய். கண்டிப்பாக தேவன் இதை செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசாயா 40:29-31 அவர் சோறுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். ஜெபம் செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம். மார்க்கு 14:38, லூக்கா 22:46. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போஸ்தலர் 6:4 ஜெபம் பண்ணுவதில் இடைவிடாமல் தரித்திரு. கொலேசியர் 4:2, 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபத்தில் விழித்திருங்கள். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். தெசலோனிக்கேயர் 3:13. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள்.
கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. சங்கீதம் 34:14, சங்கீதம் 37:27 தீமையை விட்டு நன்மை செய். நீதிமொழிகள் 3:27, யாக்கோபு 4:17 நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது செய்யாமல் இருக்காதே, அது பாவம். லூக்கா 6:35 அவர் நன்றி உள்ளவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நற்கிரியை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனையும் அளிப்பார். அப்போஸ்தலர் 9:36 தபித்தாள் நற்கிரியைகளை செய்து வந்தாள். 2 தீமோத்தேயு 3:16 தேவனுடைய மனுஷன் எந்த நற்கிரியும் செய்த தகுதி உள்ளவன் ஆகும்படி வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தீத்து 2:14 நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தேவ வாக்கு தத்தங்கள் பொருத்தமானவை, எல்லா காலங்களுக்கும் ஏற்ற மற்றும் நன்மையானது. நம்முடைய ஜெபங்களுக்கு செவிசாய்க்கும் தேவன் நம்முடைய அன்பின் பிரயாசத்துக்கு வெகுமதி அளிக்கிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். எரேமியா 31:16 வாக்கு தத்துவத்தை இறுக பற்றி கொண்டு விசுவாசிக்கும் போது சமாதானமும் ஜெயமும் கிடைக்கும். சோர்ந்து போகாமல் தேவ பலத்தோடு தேவனுக்காக நாம் நிற்கும் போது தேவன் ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். அல்லேலூயா.